150 200cc 390cc ஓட்டிட்டு ஒரு 700 650 போகும்போது ஒரு பயம் இருக்குதான். இன்றைக்கி நம்மளோட ரொம்ப நாளான ட்ரீம் வந்து இன்றைக்கி நிறைவேற போகுதுங்க. இன்றைக்கி சூப்பர் பைக்கு நம்ம இன்றைக்கி ஓட்ட போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன், பயமாகவும் இருக்குது. வாங்க இன்றைக்கி பார்த்தலாம். என்ன பைக்குன்னு நம்ம ட்ரைம்க்கு தாங்க, ட்ரைம் ஸ்ட்ரீட். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுடைய சூப்பர் பைக்கோட ஃபஸ்ட்டு ரைட். ட்ரைம் 765 120 PS பவர், 80 mm டார்க். வண்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. வாவ் 60 வேறு லெவலில் இருக்குங்க சூப்பர் பைக். வண்டி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு குழந்தைக்கு கேட்டதுக்கு கிடைச்சாலே டக்குன்னு எப்படி போய் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அது மாதிரி இருக்குது. ஏதோ வளர்றேன். வண்டி யார் கொடுத்தாருன்னா நம்ம பிரேம் ப்ரோ தான் கொடுத்தாருங்க. அவர் ஐடியா வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த காலத்தில் எங்க 200cc பைக்கு சும்மா ஒரு தடானே தர மாட்டேங்கிறாங்க. கேட்ட ஒன்றே கொடுத்துறாரு, எடுத்துக்கோங்க ப்ரோன்னு. வீட்டு தான் கிடைக்கிது காலுக்கு. ஷூ போடாமலாம் சூப்பர் பைக் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வந்துடுது தான் கால் அப்படியே ஹீட்டு ஏறுது. மனகரத்துற மாதிரி இருக்கு. நம்மளுடைய ட்ரீம் ஃபைனலாக நிறைவேறிச்சுங்க. இது இந்த சூப்பர் பைக்னாவே ஒரு தனி ஃபீல் தான். அது 10 கிலோமீட்டர் மைலேஜ் தருதோ 5 கிலோமீட்டர் தருதோ அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. அது ஒரு எப்படி சொல்கிறது, பைக் லவர்ஸுக்கு அது புரியும். நம்மளும் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸ் சேர்த்து வாங்கணும். நம்ம 390 ஃபஸ்ட்டு வாங்கலாம். பாருங்கள் வண்டி எவ்வளோ அழகாக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸ்டாக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு. ஓ சூப்பர் ப்ரோ. இருங்க இருங்க. ஃபைனலாக நம்ம ஒரு சூப்பர் பைக் ஓட்டியாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எத்தனை வேறு லெவலில் சொல்லுங்கன்னு கேட்பீங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. வா இந்த 150 200cc 390cc ஓட்டிட்டு ஒரு 700 650 போகும்போது ஒரு பயம் இருக்குதான்.